வெல்கம் பேக் எவ்ரிஒன். நான் உங்க டிஜே. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜாய்ஃபை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோட் 4ஓட டாப் டவுன் ஆர்பிஜி சீரிஸ்ல எப்படி அனிமேஷன் ட்ரீயை யூஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். அனிமேஷன் ட்ரீங்கிறது வேற என்னவும் இல்ல. நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அனிமேஷன் பிளேயர் மாதிரி தான். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் வித்தியாசமா ஒர்க் பண்ணும். எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நம்ம இத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அனிமேஷனுக்கு வந்து ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு அனிமேஷனா எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் அதே இத நம்ம இதுல ஒரே இதுல முடிச்சிடலாம். ஒரே லைன்ல முடிக்க முடியும். அது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே கைஸ், அதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது என்னன்னா, நம்மளோட ப்ரீவியஸா நம்ம கிரியேட் பண்ண அனிமேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நேம மாத்திக்கலாம். ஓகே. ஏன்னு சொல்றேன். முழு இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிப்போம். ஓகே. அனிமேஷன் ட்ரீய மட்டும் ஆட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஆரம்பிக்கலாம். ஓகே. அனிமேஷன் ட்ரீ இத ஆட் பண்ணிட்டேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட அனிமேஷன் பிளேயர் என்னன்னு கேட்குது. அதையும் நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ரூட் நோடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அனிமேஷன் ஸ்டேட் மெஷின் இருக்கு பார்த்தீங்களா? அது. ஓகே. அதையும் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ கரெக்ட்டா இருக்கும். இங்க ஸ்டார்ட்டும், எண்டும் தெரியும். நம்ம இத அப்புறமா பார்க்கலாம். இப்போ நம்ம அனிமேஷன் ட்ரீல மட்டும் உள்ளத போய் இப்போ அனிமேஷன் பிளேயர்ல போயிட்டு நம்ம அனிமேஷனுக்கு எல்லாத்துக்கும் நேமா மாத்துவோம். ஓகே. இப்போ இத பார்த்தீங்க அப்படின்னா, வாக் வாக் டவுன். ஓகே. வாக் டவுன். இதே மாதிரி நீங்க ஒவ்வொன்னுக்கும் நேம் மாத்த வேண்டியது இருக்கும். ஏன்னா, நம்ம வந்து நெறைய இதுக்கு நம்ம வந்து இப்போ ஐடிலும் நமக்கு தேவைப்படுது. நம்ம இதுக்கு முன்னாடி ஐடில்ங்கிற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணவே இல்ல. ஆனா, இப்போ நமக்கு தேவைப்படுது. ஏன்னா, நம்மளோட எண்ட் வந்து நம்ம இது பண்ற மாரி வச்சிருந்தோம். பட் இப்போதைக்கு நமக்கு அனிமேஷன் தேவைப்படுகிறது. இது நம்ம முன்னாடியே கிரியேட் பண்ணியிருக்கணும். பட் இருந்தாலும் நம்ம பண்ணல. ஏன்னா, எப்படி சொல்றது? நான் ஒருவேள நம்ம கேரக்டர் நின்னுட்டான்னா, நம்ம எந்த சைடு நிக்கணுங்கிறதுக்கு வந்து நம்ம ஒரு டேட்டாவ நோட் பண்ணணும். ஸோ, அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லங்கிறதுனால நம்ம அத யூஸ் பண்ணாம விட்டுருந்தோம். அது வேற பெருசா போட்டுக்கிட்டு ரொம்ப தொந்தரவா இருக்கும். சிம்பிள் அனிமேஷன்னா நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் குழப்படியான இதுங்கிறனால நம்மளால அத யூஸ் பண்ண முடியல. நான் சிம்பிள் அனிமேஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா காட்டுறேன். நீங்க அப்படியும் கூட அத யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணணுன்ற அவசியம் இல்ல. ஓகே. ஐடில்ங்கிறது ஒரு சிம்பிள் தான். ஐடில் லெஃப்ட். ஓகே. அத மட்டும் கிரியேட் பண்ணிப்போம். ம். ஐடில் லெஃப்ட். ஸ்ப்ரைட்ல போயிட்டு நம்மளோட ஓகே. ஐடில் லெஃப்ட் 8வது ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து பாயிண்ட் 2ல இருக்க போகுது. ஓகே. இப்பயே இத வந்து நம்ம டூப்ளிகேட் பண்றோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு ரைட் அப்படின்னு மாத்த போறோம். ஓகே. ஸ்டார்ட்டிங்ல வச்சுக்கோங்க. இப்போ அத ஓவர் ரைட் பண்ணிறோம். ஸோ நமக்கு வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது. ஓகே கைஸ், இதே விஷயத்த நம்ம வந்து அப் அண்ட் டவுனுக்கும் பண்ணணும். பண்ணிட்டு தரேன். ஓகே கைஸ், நம்ம அனிமேஷன்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ எத்தனை அனிமேஷன் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா நம்மகிட்ட 8 அனிமேஷன்ஸ் இருக்கு. நம்ம இப்போதைக்கு இது மட்டும் அனிமேஷன்ஸ் வந்து அனிமேஷன் ட்ரீல எப்படி இத யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, இங்க பிளஸ் இது இருக்கு இல்லையா? அத பிரஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பிரஸ் பண்ணிக்கங்க. ஆட் பிளெண்ட் ஸ்பேஸ் 2Dன்னு இருக்கும். அத பிரஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் பிளெண்ட் ஸ்பேஸ் 2Dக்கு வந்து இன்னொரு இதையும் ஆட் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு இன்னொன்னு தேவைப்படுது. பிளெண்ட் ஸ்பேஸ் 2D. ஓகே. திரும்ப வந்து நம்மளோட இத செலக்ட் பண்ணிக்கங்க. ஏரோ ஏரோ செலக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து ஐடில். இது பார்த்தீங்க அப்படின்னா, வாக். ஓகே கைஸ். இப்போ இதையும் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிற மாரி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. அது பாட்டுக்கு இருக்கட்டும். நீ அந்த பக்கமா போறியா? ஓகே. ஏதோ ஒண்ணுல கனெக்ட் ஆகட்டும். ஓகே கைஸ். இப்போ நம்ம அனிமேஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். அது ரொம்ப சிம்பிள். இங்க போயிட்டு கிரியேட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காட்டும். பென்சில் மாரி இருக்கும். பென்சில் பக்கத்துல டாட் வச்சாப்ல இருக்கும். அத செலக்ட் பண்ணிக்கங்க. எல்லா ஆங்கிள்லயும், எல்லா கார்னர்லயும் போயிட்டு ஆட் அனிமேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது ஐடில். ஐடில் லெஃப்ட். அதுக்கப்புறம் ரைட் சைடுல வந்து ஐடில் ரைட். இப்ப ஐடில் டவுன். ஓகே கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இது கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. ம். ஓகே கைஸ். நமக்கு இப்போ ஒரு இந்த இது கிரியேட் ஆயிருக்கு. நான் இத ஒர்க் பண்றது எப்படி ஒர்க் பண்ணுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம இன்னொன்னு இப்போ அப்பு மட்டும் செலக்ட் பண்ணிப்போம்.
ஐடில் அப். இது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்க்ல போயிட்டு சிங்க்க வந்து ஓகே குடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து செகண்ட் ஆப்ஷன குடுத்துக்கங்க. இதுக்கு ஒரு நேம் இருக்கும். அந்த நேம் நான் மறந்துட்டேன். இது என்ன நேமு? ஓகே. இத பத்தி நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நம்ம இங்க வந்து ஆரோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஆரோவ செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க மூவ் ஆனா இது மூவ் ஆகணும். ஓகே. ம். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோமா? ஓகே. இப்போ நீங்க செக் பண்ணிக்கலாம். நமக்கு ஐடில் லெஃப்ட், ஐடில் அப், ஐடில் ரைட், ஐடில் டவுன். ஓகே கைஸ். எல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ம். ஓகே. இத நம்ம முழுசா செட் ஓகே. இந்த இடத்துல இது குடுத்துருக்கணும். ஓகே கைஸ். இப்போ ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, ஓகே ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒர்க் பண்ணுது. ஓகே கைஸ். இப்போ ஒர்க் பண்ணுது பார்த்தா தெரியும். நம்ம அந்த இடத்துல ப்ளே பண்ணாம வச்சிருந்தோம். அதனால தான் அது ஒர்க் பண்ணல. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே விஷயத்த வாக்குக்கு நம்ம பண்ண போறோம். வாக் ரொம்ப சிம்பிள். சேம் திங் தான். ஐடில், வாக், வாக் லெஃப்ட், அனிமேஷன், வாக் ரைட், அனிமேஷன், வாக் அப், அனிமேஷன், வாக் டவுன். ஓகே. ஓகே. இப்போதைக்கு இது ஒர்க் பண்ணாது. ஏன்னா நம்ம வந்து அத ப்ளே குடுக்காம வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரூட்டுக்கு போயிட்டு, இங்க இன்னொரு இது இருக்கு பார்த்தீங்களா? ஒரு கோடு போட்டாப்ல ஆரோ கனெக்ட் பண்ற மாரி. அத நீங்க குடுத்து, இதோட இத கனெக்ட் பண்ணுங்க. அதே மாரி இதோட இத கனெக்ட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கிளிட்ச்சா ஒண்ணு ஆகும். இத நீங்க ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். சிம்பிளா இதுக்கு போயிட்டு, ஆரோவ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆரோல வந்து இத செலக்ட் பண்ணிட்டு, அட்வான்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஆட்டோன்னு இருக்கும். நீங்க ஆட்டோல இருந்து இத குடுத்தீங்கன்னா, எனபிள்க்கு மாறிரும். அதே விஷயத்த நீங்க இதுக்கு போயிட்டு, அட்வான்ஸ்ல இது குடுத்துடலாம். ஓகே கைஸ். இப்போதைக்கு இந்த எந்த மூவ்மெண்ட்டுமே இது ஆகாது. இப்போ கரெக்ட்டா இருக்கும். இப்போ நீங்க வாக்குன்னு குடுத்தீங்கன்னா, வாக் மட்டும் தான் ரன் ஆகும். இப்போ நம்ம வாக் வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணுதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி சிங்க்கு இந்த பிளெண்டையும் மாத்த மறந்துறாதீங்க. இதையும் மாத்தணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து ஒர்க் பண்ணுது. ஓகே. இன்னொரு விஷயம், வாக் அனிமேஷன்ஸ வந்து நம்ம லூப்ல போடணும். இல்லன்னா ஒர்க் பண்ணாது. நம்ம வாக் அனிமேஷன் வந்து லூப்ல போட்டுக்கலாம். அதாவது சிம்பிளா இங்க போய் இந்த பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா போதும் கைஸ். ரைட்டு, அப். திரும்ப இதுக்கு வந்துட்டீங்கன்னா, இப்போ பார்த்தா தெரியும். நம்ம இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அனிமேஷன்ஸ் ஒர்க் பண்ணுது. ஓகே கைஸ். இப்போ நம்ம இது பண்ணிட்டோம். ஐடியால வந்து ரன் குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அனிமேஷன்ஸ்ல போயிட்டு பாராமீட்டர்ஸ் இருக்கும். பாராமீட்டர்ஸ்ல ஐடிலோட பிளெண்ட் பொசிஷன 0 கொண்டு போய்ப்போம். வாக்கோட பிளெண்ட் பொசிஷனையும் 0 கொண்டு போய்ப்போம். ஓகே கைஸ். இப்போல்லாம் நமக்கு ஓகே ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே 0, 0ன்னு இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட்ல இத எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே. இப்போ நம்ம இத ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. இது நான் மொத விஷயம் நம்ம அனிமேஷன் ட்ரீய வந்து இங்க ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். நமக்கு அனிமேஷன் பிளேயர் இப்போதைக்கு தேவைப்படாது. தேவைப்பட்டா நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அனிமேஷன் இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணியிருக்க எல்லா இதையும் நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகே. இப்போ நான் ஃபுல் ஸ்க்ரீன் போய்க்கிறேன். இப்படி இருந்தா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அனிமேஷன் ட்ரீ டாட் ம் செட்ன்னு குடுத்து, கோட்ஸ்ல நீங்க கோட்ஸ் போட்டுக்கோங்க. கோட்ஸ்ல இருந்து அப்படியே கீழ கொண்டு போனீங்க அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் டாட் ஐடில் பிளெண்ட் பொசிஷன் இருக்கும். பிளெண்ட் பொசிஷன் நீங்க ஓகே குடுத்துட்டு, நீங்க ஒரு கமா குடுத்துட்டு, இப்போ நீங்க 2 வேல்யூ நான் இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்ட்ரிங் நேமும், வேல்யூவும் கேட்கும். நான் இப்போ அத காட்டுறேன். பாருங்க. இப்போ டைரக்ஷன மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நான் அந்த வேல்யூ எப்படி அது எடுக்க யூஸ் பண்ணுதுன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே கைஸ். இங்க பிளெண்ட் பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம இங்க சேஞ்சஸ் பண்ணோம்னா, பிளெண்ட் பொசிஷன்ல சேஞ்சஸ் வரும். இப்போ காட்டுறேன். ஓகே. பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பிளெண்ட் பொசிஷன்ல சேஞ்சஸ் வரும். பிளெண்ட் பொசிஷன பொறுத்து தான் இந்த இதே நம்ம அனிமேஷனே சேஞ்ச் ஆகும். ஸோ பிளெண்ட் பொசிஷன்ல தான் நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். அது எப்படிங்கிறத இப்போ நான் காட்டுறேன். இப்போ அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, டைரக்ஷன வந்து நம்ம செண்ட் பண்றோம். இப்போ அதே விஷயத்த இது பண்ணிட்டு, இங்க மட்டும் வாக்ன்னு மாத்தி வாக். ஓகே. நீங்க டைப் பண்ணும்போது அதுவே வந்துரும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். நம்ம வாக் குடுத்துட்டோமா?
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயத்த ஆட் பண்ண போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அனிமேஷன் நான் ரன் பண்றதுக்காகவே இது குடுக்க போறோம். அது இஃப் டைரக்ஷன் ஒருவேளை டைரக்ஷன் வந்து வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு வெக்டர் 2.0 இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம என்ன குடுக்க போறோம்னா, அனிமேஷன் ட்ரீ டாட் கெட் இது கீழ போயிரட்டும். இத நம்ம ஃபுல் ஸ்க்ரீன்ல வச்சுப்போம். இது தொந்தரவு பண்ணாது. இப்போ நம்ம ஃபுல்லா வந்தீங்கன்னா, ப்ளேபேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாராமீட்டர்ஸ்னா ப்ளேபேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத குடுத்துட்டு ஓகே. சோதிக்கிறாங்க. பாராமீட்டர்ஸ் டாட் ப்ளேபேக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். டாட் டிராவல் அப்படிங்கிற இன்னொரு ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். டிராவல் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை இது பண்ணிட்டு, நமக்கு நாட் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு வாக்குங்கிற இது யூஸ் பண்ணணும். அதனால வாக். முக்கியமான விஷயம், நம்ம குடுக்குறது வந்து இந்த இதோட நேமோட மேட்ச் ஆவணும். அதாவது இந்த இடத்துல இருக்கிற நேமோட மேட்ச் ஆகணும். அதனால நீங்க இங்க இருந்து கூட காப்பி பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாரி எல்ஸ் அனிமேஷன் ட்ரீ டாட் சேம் திங் தான். நான் அதனால காப்பி பண்ணிக்கிறேன். போன தடவ நம்ம வாக்கு குடுத்தோம் இல்லையா? இப்போ நம்ம என்ன குடுத்தோம்னா ஐடில். ஐடில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் குடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு ஓகே. தியரிட்டிக்கலி இது கரெக்ட்டா ஒர்க் பண்ணணும். ஓகே. கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு அனிமேஷன்ஸ் வந்து ஒரு அ ஓகே கைஸ். நம்ம இன்னொரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேல்யூ வந்து நார்மலாவே சேஞ்சஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்படி ஆகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கோட்ஸ்க்குள்ள குடுக்க போறோம். அதாவது இந்த கண்டிஷன்ஸ்க்குள்ள குடுக்க போறோம். ஒருவேளை கண்டிஷன் வந்து வந்தா மட்டும் சேஞ்ச் ஆகுற மாரி நம்ம குடுக்க போறோம். ஏன்னா நம்ம நார்மலா குடுத்தோம் அப்படின்னா, டைரக்ஷன் 0:0,0ன்னு வந்துரும். அதனால டைரக்ஷன் எல்லாமே 0:0ன்னு போயிரும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டா போயிடும். அதனால இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோம்னா கரெக்ட்டா வரும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அப், டவுனோட இது மட்டும் நம்ம மாத்தணும்னு நெனைக்கிறேன். ஓகே. அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்க வந்து இந்த இந்த ஏரோவ செலக்ட் பண்ணிட்டு, இத செலக்ட் பண்ணிட்டு, ஓகே. இத மினிமைஸ் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்புன்னு இருக்கும். அப்போ வந்து நீங்க டவுன் ஆக்கிருங்க. அதே மாரி டவுன வந்து அப் ஆக்கிருங்க. ஓகே. அதே விஷயத்த நீங்க வாக்குக்கும் பண்ணணும். வாக்குல ஏன்டா இதெல்லாம் இருக்கு? ஓகே. ஆ வாக் டவுனு, வாக் அப். இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ். ம். இப்போ நமக்கு ஒர்க் பண்ணுது. ஓகே. நம்ம இன்னொரு விஷயத்தையும் நம்ம சரி பண்ணணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலைஸ் பண்றது. ஆக்சுவலா போன தடவ நான் சொல்லும்போது, நான் எனக்காக பண்ணல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்கு. நீங்க வேணுனா பண்ணிக்கங்க, இல்லன்னா வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கு நான் ரீசன் சொல்றேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கேரக்டர் வந்து நம்மளோட அனிமேஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் நம்ம கேரக்டர். நீங்க இந்த இடத்துல வச்சு நார்மலைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலைஸ்ட். நம்ம இன்னும் அட்டாக் அனிமேஷன் இந்த மாரி விஷயங்கள ஆட் பண்ணல. ஸோ, அதனால வந்து நான் இப்ப இந்த எனிமிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஓடணும். ஸோ, என்னால நார்மலா முடியாது. நம்ம வந்து டேஷோ இல்ல வேற ஏதாவது அபிலிட்டி ஆட் பண்ணியிருந்தோம்னா பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம எதுவுமே ஆட் பண்ணலங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் டீபக்கிங் பண்றப்ப எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது டயகனல் மூவ்மெண்ட்டா இருந்தா வேகமா கிராஸ் பண்ணி போயிருவான் இல்லையா? அதுக்காக கிரியேட் பண்ணியிருந்தேன். மித்தபடி வேற எந்த பர்ப்பஸ்க்காகவும் அது இல்ல. நீங்க மேக்ஸிமம் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே. எனக்கு தேவையில்ல. வேணா உங்களோட கேம்ஸ்ல நீங்க ஆட் பண்ணிக்கங்க. இல்லைன்னா டயகனல் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அதே மாரி இன்னொரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணிறலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனிமி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எனிமி வந்து இந்த இடத்துல ஒரு கிளிட்ச் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா? இந்த கிளிட்ச் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம். இத நம்ம ஈஸியா காலி பண்ணிறலாம். ரொம்ப சிம்பிள். உள்ள போயிட்டு ஓகே. இத நம்ம ரொம்ப ஹையான இதுல வச்சுருக்கோம். இறக்கிடலாம். ஏரியாவ காலி பண்ணு. இப்ப நம்ம இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் குடுத்துருக்கோம்.
பிளேயரோட பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் குடுத்துருக்கோம் இல்லையா? இதே விஷயத்த திரும்ப நம்ம காப்பி பண்ணிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டு அண்டுங்கிற அண்டு குடுத்து திரும்ப இது பண்ணி, இப்ப என்ன பண்ண போறோம்னா, லெஸ் தென் அப்படிங்கிற ஒரு இது பண்ண போறோம். ஓகே. லெஸ் தென் குடுத்துருக்கோமா? இப்ப கிரேட்டர் தென் குடுக்க போறோம். அதாவது நம்ம கேரக்டர் வந்து 10 அதாவது 100 பிக்சலுக்குள்ள இருந்தாலோ, இல்ல நம்ம 10 பிக்சலுக்கு மேல இருந்தாவோ அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம பக்கத்துல வந்து கோழி பக்கத்திலேயே சும்மா நிக்கிது. பார்த்தீங்கன்னா தெரியும் கைஸ். கோழி நம்ம பக்கத்திலேயே வந்து நிக்கிது. நம்ம இல்ல எனக்கு ஒரு 50 பிக்சல் வேணும் அப்படின்னா, அதுவும் பிரச்சனை கிடையாது. 50ன்னு மாத்திக்கலாம். வீக்கெண்ட். பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப க்ளோஸ்ல வந்து நம்ம கோழி வந்து நம்ம பக்கத்திலேயே நிக்கிது. ஓகே. ம். ஓகே கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். வேற ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நான் சொல்றேன். அதே மாரி நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். காம்போ அட்டாக்ஸ் இதெல்லாம் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். அது ஏன் இந்த வீடியோல நான் சொல்லல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயம். நம்ம பிளேயருக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் ஷீட் யூஸ் பண்றோம். அதாவது சிம்பிள் மூவ்மெண்ட் மட்டுமே இருக்கிற மாரி ஸ்ப்ரெட் ஷீட் யூஸ் பண்றோம். நமக்கு வந்து இந்த ஸ்ப்ரெட் ஷீட் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு இந்த ஸ்ப்ரெட் ஷீட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நெறைய எரர் வரும். எப்படி சொல்றது? ஆ எந்த டைரக்ஷன்ல நம்ம இது பண்றது அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்ட வந்து சேவ் பண்ணணும். அத கூட நம்ம இதுல பண்ணிறலாம். எப்படி சொல்றது? அனிமேஷன் பிளேயர்ல நம்ம பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? ஏற்கனவே அனிமேஷன் பிளேயர்ல நான் சொல்லி தந்திருப்பேன். இங்க கீ ஃப்ரேம் பண்ணும்போது நம்மளால இந்த டெக்ஸ்சர கூட நம்மளால பண்ண முடியும். பட் இருந்தாலும் அடுத்து நம்ம சில ஃபங்ஷன்ஸ வந்து இது பண்றாப்ல இருக்கும். ஒவ்வொரு இந்த இடத்துலயும் இதுக்கும் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த அனிமேஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டெக்ஸ்சருக்கும் திரும்ப திரும்ப நம்ம வந்து இது பண்றாப்ல இருக்கும். இதே விஷயங்கள திரும்ப திரும்ப கீ ஃப்ரேம் பண்றாப்ல இருக்கும். ஸோ, அது ரொம்ப தலைவலியா இருக்குங்கிறதுக்காக தான் இத நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம் அப்டின்னா, என்ன பண்ணலாம் அப்டின்னா, சிம்பிளா சொல்லிர்றேன். இன்னொரு ஒரு ஸ்ப்ரைட் 2டி ஆட் பண்ணிட்டு, சிம்பிளா ஒரு ஸ்ப்ரைட் 2டி ஆட் பண்ணிட்டு, அது மேல நம்ம வந்து இந்த ஆக்ஷன் ஸ்ப்ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்டி பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மித்த நேரத்துல வந்து இந்த ஸ்ப்ரைட் 2டிய வந்து இத வந்து வேணுங்கிறப்ப இதையும், வேணாங்கிறப்ப இதையும் வச்சுக்கலாம். மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது எப்டிங்கிறத நான் அடுத்த வீடியோல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இல்லன்னா வேற ஏதாவது ஐடியா இருக்கா அப்டிங்கிறத நீங்களும் சொல்லுங்க. நம்ம அத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ் இதே மாரி இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். Until then, this is DJ and you are watching DJ Hi-Fi.